வெல்கம் பேக் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நிலைவாசலுக்கு பூஜை பண்றது குலதெய்வத்திற்கே பூஜை பண்ற மாதிரி நம்ம வீடு கட்டுற போது ஃபர்ஸ்ட் நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுவாங்க. சில குடும்பத்துல அந்த நேரம் விசேஷமா செய்வாங்க. வீட்டுக்கு குடி போன பிறகு யாருமே நிலைவாசலுக்கு பூஜை பண்றதே கிடையாது. தெய்வங்கள் வீட்டில் குடிக்கொள்ளணும்னா நிலைவாசலுக்கு பூஜை பண்ணணும். நிலைவாசலுக்கு 2 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நீங்க நிலைவாசலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வந்தா துஷ்ட சக்திகள் உள்ள வராது. நிலைவாசல்ல உருளி வச்சு பூ அலங்காரமும் வைக்கலாம். கண் திருஷ்டி குறையும். பெரிய பெரிய கடையில பார்த்துருப்பீங்க, பெரிய உருளி வச்சு பூ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனாலே நெகட்டிவ் எனர்ஜி போயிடுன்ட்டு வச்சிருப்பாங்க. நல்ல முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நிலைவாசல்ல பூஜை செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க. வீட்டில் உள்ள பெண்கள் கட்டாயம் செய்யணும். மன நிறைவா இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் விரைய செலவு ஆகாம நம்ம கையில வந்து தங்கும். 2 பக்கமும் 2 விளக்கு ஏற்றி வைங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு தீப தூபம் காட்டுங்க. என்னுடைய நிலைவாசல் பூஜை முடிச்சாச்சு. அடுத்து வராகி அம்மன் பூஜை பண்ணுவோம் வாங்க. தேய்பிறை பஞ்சமிக்கு வராகி அம்மன் பூஜை பண்ணிட்டு தேங்காய் தீபம் போடலான் இருக்கேன். கோயிலில் தான் தேங்காய் தீபம் போடணும் இல்லை, வீட்டிலேயே போடலாம். தினமும் பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டு தான் விளக்கேற்றணும். நேற்று சுவாமிக்கு சாத்தனம் பூக்களை எல்லாம் எடுத்து மொத்தமாக வச்சு செடிக்கு உரமாக போட்டுருவேன். சுத்தமான பன்னீரை வச்சு பூஜை ரூமை தொடச்சிட்டேன். அதுவும் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டாலே அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கும். நான் எப்போதும் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுட்டேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியாச்சு. பொதுவாக எல்லாரும் வீட்லயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது ஏன் ஏத்துறாங்கன்னா அதுல நம்ம குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவள் காமாட்சி அம்மன். அப்படி தவம் இருந்த வேளையில் எல்லா தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியதுன்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக தான் காமாட்சி அம்மன் விளக்கை ஏத்தினாலே எல்லா தெய்வத்தையும் வணங்கிய பலன் கிடைக்கும். காமாட்சி அம்மன் விளக்கை ஏத்தினா வறுமை நீங்கும்னு சொல்லுவாங்க. நான் எப்போதுமே வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை செய்திருவேன். வராகி அம்மனை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட அம்சம். நம்ம வாழ்க்கை இதோட முடிய போகுது த எண்டு நினைக்கிறவங்க வராகி அம்மன் நினைச்சு அழுது உங்க பிரச்சனையை சொன்னாலே போதும். நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கதவு திறக்கும். வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைக்கிறவங்களுக்கு வராகி அம்மன் தாங்கி பிடிப்பாள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள். வராகி அம்மனை நினைச்சு இறுக பிடித்து கொண்டால் நம்ம கையை விட மாட்டாள். நிற்கதியா நிற்கும் போது, அதாவது யாருமே காப்பாற்ற இல்லை நின்ற போது நம்ம வராகி அம்மனை வணங்கினா நம்மளை கை தூக்கி மேலே விடுவாள். பூஜைக்கு ஏத்த பூ செம்பருத்தி, பன்னீர் பூ, இந்த பூக்களை வச்சு அர்ச்சனை செய்த அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும். சாந்தமான சக்தி வாய்ந்தவள், சொரூபமான தெய்வம். அம்மனை நினைச்சு உருகி சரணாகதியோட வராகி அம்மனை வழிபடணும். வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள் அனைத்தும் ஓட ஓட விரட்டுவாள். வராகி அம்மன் திருவுருவச் சிலை இருந்துச்சுன்னா பன்னீரால அபிஷேகம் செய்து அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி வழிபடுங்க. சில பேருக்கு நோய் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கும், திருமண தடை, குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வராகி அம்மன் வழிபட்டா போதும். ஏதோ ஒரு ரூபத்துல ஆத்மாக்களை அல்லது நல்ல மனிதர்களை நம்ம கிட்ட அனுப்பி நமக்கான சூழ்நிலையை உருவாக்குவோம். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல குழந்தை வர வேண்டும், குடும்பத்தை சேர்த்து வைங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்ல இருக்கும். எனக்கு அதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களோட பிரார்த்தனையே வராகி அம்மன்ட்ட சொல்ற மாதிரியே இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுறாங்களா, அதை பார்த்து ரொம்ப மனது கலங்கிரும். இன்னும் ஒரு படி மேல ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு உயிர் பிச்சை கொடுமான்னு கமெண்ட்ஸ் பாக்ல பதிவு பண்ணியிருக்கார். என் மனது ரொம்ப கலங்கி விட்டது. வராகி அம்மா கிட்ட மனதார வழிபடுங்க. அம்மா நிச்சயம் உங்க பிரார்த்தனை நிறைவேற்றுவா. நம்முடைய வாழ்க்கை கர்மாவின் அடிப்படையில தான் இருக்கும். சில பேர் நல்ல விதமா இருப்பாங்க, அவங்க நல்ல கர்மாவை சுமந்து கொண்டிருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில கெட்டது நடந்துச்சுன்னா கெட்ட கர்மாவை வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அதன் தொடர்ச்சி தான் இப்போது இந்த பிறப்பு. நீங்க வராகி அம்மா கிட்ட மனமுருகி தூய எண்ணத்துடன் வழிபடுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும். வராகி அம்மன் யாருன்னா திரிபுர சுந்தரி மேரு மேல் அமர்ந்திருக்கும். திரிபுர சுந்தரியின் காவல் தெய்வங்கள் 7 சப்த கன்னிமார்கள்: பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, இந்திராணி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி. இந்த சப்த கன்னியர் 7 பேருக்கும் அம்பாள் மிகுந்த சக்தியை கொடுத்திருக்கிறாள். சப்த கன்னியர்களாலே உக்கிர தெய்வங்கள் தான். அதுல வராகி அம்மன் தான் பிரசித்தி பெற்றவள். சாந்த சொரூபிணியாகவும் இருப்பாள், உக்கிர தெய்வமாகவும் இருப்பாள். வராகி அம்மனை இரவு நேரத்துல தான் கும்பிடணும். செவ்வரளி மலர்கள் சாத்தலாம். தேய்பிறை பஞ்சமி அன்றி தேங்காய் தீபம் போடணும். தேங்காயில மஞ்சள் தடவி தேங்காயை 2ஆ உடைத்து அதுல குங்குமம், மஞ்சள் பொட்டு வைக்கணும். பச்சரிசியை பரப்பி அது மேல தேங்காயை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். நெய்க்கு பதிலாக இழுப்ப எண்ணெயும் பயன்படுத்தலாம். வராகி அம்மனுக்கு பஞ்சமி நாள்ல கோயில்லையும் தேங்காய் தீபம் போடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், சுக்கு கலந்த பானகம், கருப்பு உளுந்த வடை,
மிளகு சேர்த்த வடை, பச்சை கற்பூரம், பால், கருப்பு எள்ளுருண்டை, தேன் கலந்த மொச்சை நெய்வேத்தியமாக படைக்கணும். அதாவது வராகி அம்மன் தீமை வரும்போது அகோரமாகவும் சாதாரணமா இருக்கும்போது சாந்தமாகவும் இருப்பாள். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீபம் போட்டாலே மனம் இறங்கிடுவாள். பூலோகத்தையே காப்பாற்றக்கூடியவள், மிகுந்த சக்தி வாய்ந்தவள். வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஓம் வராகி தாயே போற்றின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அம்மா காலில் உங்க பிரச்சனையை வச்சுட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றுவாங்க. கவலையே படாதீங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும்னு அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, குழந்தை வரம் கிடைக்கும். வராகி அம்மனுக்கு நான் இப்படித்தான் எப்போதும் அபிஷேகம் பண்ணுவேன். வராகி அம்மனை மனமுருகி வழிபட்டால் நம் வாழ்க்கையில ஒளி ஏற்றுவாள், மங்களம் தருவாள் வராகி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. இது போன்ற வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.